ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் அற்புதமான யோகங்கள் நிறைந்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரம் எப்படி அமைய போகிறது, கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன புதிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன, குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் விரைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரத்தின் இறுதியில் உச்சம் பெறுகிறார். அதற்கு முன்னதாக புதன் பெயர்ச்சியை சந்திக்கிறார். இப்படி பல அதிரடியான மாறுதல்கள் இந்த தருணத்தில் நிகழக்கூடிய இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக முழு சுபகிரகமான குரு பகவான் திகழ்கிறாருங்க. குரு 2இல் இருப்பது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. அவருடன் இணைந்து மிகவும் வலுவாக ஜென்மத்தை விட்டு விலகி சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க. ஆட்சி பலம் பெற்ற புதன் முற்பகுதியிலும் 23ஆம் தேதியிலிருந்து தைரியஸ்தானத்திலும் பலம் பெறப்போகிறார். வித்யாகாரகரான புதன் 3 கிரகநிலைகள் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தை வலுப்படுத்துவது உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வேளையில் 10, 11, 12 மற்றும் ஜென்மம் ஆகிய இடங்களில் வலம் பெற போகிறார். ஜென்மத்தில் உச்சம் பெற போகிறாருங்க. சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இந்த வாரத்திற்கு பிறகு அவர் வளர்பிறை சந்திரனாக மாறுகிறார். எனவே அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சந்திரனின் அமைப்பால் ரிஷபராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வருகிறது. மிகவும் வலுவாக நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் திருக்கணிதத்தின்படி லாபத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். வாக்கியத்தின்படி ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் ராகுவுடன் இணைந்து பலம் பெறுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4இல் மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கும் போது அவருடன் இணைந்து செவ்வாயும் மங்களக்காரகரான செவ்வாயும் பலம் பெறுகிறார். எனவே அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியங்கள் தொழில் ரீதியான மாற்றங்கள் உறுதியாகவே செவ்வாய் மற்றும் கேதுவின் இணைவாலும் சனி மற்றும் ராகுவின் இணைவாலும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடும். சுப நிகழ்வுகளும் தொழில் ரீதியான வளர்ச்சியும் நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த தருணம் முழுவதுமே விரயத்தில் வலம் வருகிறார். அதற்கு பிறகு ஆட்சி பலம் பெறப்போகிறார் ஜென்மத்தில். எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் பல்வேறு வகையான வீண் விரயங்கள் அனைத்தும் சுப விரயங்களாக மாறுவதோடு முன்னேற்றத்திற்கு வளர்ச்சி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. சுக்கிரன் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் திறமை இல்லை என்று பல மறுக்கப்பட்ட சலுகைகள் உறுதியாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சரியான முறையில் கனகச்சிதமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த வேளையில் அற்புதமாக கிடைக்கிறது.
உங்களிடம் இருக்கக்கூடிய குறைகளை மறந்து நிறையை நோக்கி நிறையை சரியான பாதையில் பயணித்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை இந்த வேலை உருவாக்கி கொடுக்க போகிறது. ஏனென்றால் இந்த உலகில் வசிக்கக்கூடிய அனைவருக்குமே ஏதேனும் ஒரு குறை நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவர் ஒரு விஷயத்தில் திறமை பெற்றவராக இருப்பார். அந்த திறமையை சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனும் ராசியின் உச்ச அதிபதியான சந்திரனும் விரயத்தில் இணைந்து வலம் வர போகின்றனர். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உண்டு. உதாரணமாக ஒரு நபர் இருக்கிறார். அவர் பெரிய அளவுக்கு படிக்கவில்லை, எழுத படிக்கவும் அவருக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த நபர் தன்னுடைய திறமையை பயன்படுத்தி ஒரு நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக வேலைக்கு சேர்கிறாருங்க. அங்கு சிறப்பாக செக்யூரிட்டி பணியை செய்து வருகிறார். சிறிது காலம் செல்கிறது, சில வருடங்கள் உருண்டோடுகிறது. அங்கு பணியில் இருந்த தலைமை செக்யூரிட்டி வேறொரு வேலைக்கு சென்று விடுகிறார். எனவே அந்த வாய்ப்பு இவருக்கு வழங்கப்படுவதற்காக இவரை அழைக்கின்றனர். அந்த நிர்வாகத்தின் உரிமையாளர் இவரிடம் எழுத படிக்க தெரியுமா என்று கேட்டதற்கு தெரியாது என்று உண்மையை ஒத்துக்கொள்கிறாருங்க. உடனடியாக அந்த வாய்ப்பு அவருக்கு மறுக்கப்படுகிறது. அதோடு மட்டும் நிறுத்தவில்லை, அவருக்கு அந்த வேலையும் பறிபோகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. வேலை இழந்த ஒரு சூழலையும் சந்திக்கிறார். மனம் உடைந்து துவண்டு போகிறாருங்க. அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் யோசித்து கொண்டு மற்றும் மிகுந்த மன வருத்தத்துடன் இருக்கும் போது செய்தித்தாள்களில் ஒரு நிறுவனத்தில் உதவியாளர் பணிக்காக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. அதை பார்த்தவுடன் அந்த நிறுவனத்திற்கு சென்று அந்த பணிக்கு விண்ணப்பிக்கிறார். அந்த உதவியாளர் பணிக்கும் அவர் தேர்வு செய்யப்படுகிறாருங்க. அந்த சிறு நிறுவனத்தில் உதவியாளராக பணிபுரியக்கூடிய அந்த நபருக்கு மிக நீண்ட தூரம் சென்று அந்த நிறுவனத்திற்கு தேவையான உபரி பாகங்களை வாங்கி வரக்கூடிய பணியானது அவருக்கு வழங்கப்படுகிறது. அவர் நீண்ட தூரம் பயணம் மேற்கொண்டு அங்கிருந்து அந்த உபரி பாகங்கள் அனைத்தையும் வாங்கி கொண்டு வந்து கம்பெனியில் ஒப்படைக்கிறாருங்க. அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. அந்த பகுதியை சுற்றிலும் உபரி பாகங்களுக்கான பொருட்களோ அதை விற்கக்கூடிய கடைகளோ அல்லது நிறுவனமோ எதுவுமே இல்லை என்பதை தெரிந்து கொள்கிறார். உடனே அந்த உதவியாளர் வேலையை விட்டுவிட்டு தன்னிடம் இருக்கக்கூடிய சிறு தொகையை கொண்டு தள்ளுவண்டி கடை போல் உபரி பாகங்களை விற்க ஆரம்பிக்கிறாருங்க. நாளடைவில் அவருக்கு நல்ல லாபம் கிடைக்க தள்ளுவண்டி கடையாக இருந்த உபரி பாக கடையை வாடகை கட்டிடத்திற்கு மாற்றுகிறார். நல்ல லாபம் கிடைக்கிறது. பணிக்கு வேலையாட்களை அவர் அமர்த்துகிறாருங்க. மேலும் நல்ல லாபம் கிடைக்க சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுகிறார். நல்ல வளர்ச்சி அவருடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கிறது. அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கிறார். அப்போது மிகப்பெரிய வாய்ப்பாக அந்த ஏரியாவுக்கே மிகப்பெரிய டீலராகவும் அவர் மாறிவிடுகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது இன்னும் சில ஆண்டுகள் செல்லும் போது அவர் ஏன் நாமளே இந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடாது என்று எண்ணி ஒரு கம்பெனியையே துவங்குகிறார். துவங்குவது மட்டுமல்லாது பலருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. இப்படி அவர் கம்பெனி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த சூழலில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயம் ஒன்றை புதுப்பிப்பதற்காக நன்கொடை வசூலிப்பதற்காக ஆலய நிர்வாகிகள் அவரை பார்ப்பதற்காக அந்த கம்பெனிக்கு வருகிறார்கள். அந்த தொழிற்சாலைக்கு வந்து அவரிடம் அந்த ஆலய பணிக்காக நன்கொடை கேட்கும் போது அவரும் மனம் கோணாமல் ஒரு பெரிய தொகையை நன்கொடையாக எடுத்து அந்த நிர்வாகிகளிடம் கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதோடு மட்டுமல்லாது அந்த தொகை பெற்றுக்கொண்டதற்கான நன்கொடை ரசீதியையும் வழங்குகிறார். அதில் என்ன எழுதியிருக்கிறது என்று இவர் கேட்கிறாருங்க. அதற்கு நீங்கள் வழங்கிய தொகைக்கு ரசீதியாக
இதை கொடுக்கிறோம், உங்களிடம் இருந்து நன்கொடையாக பெற்றுக்கொண்டோம் என்றுதான் எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார். அப்போது அதில் கையொப்பம் இட சொல்லி கோவில் நிர்வாகிகள் கேட்க அந்த முதலாளி எனக்கு கையொப்பம் இட தெரியாது என்று சொல்லிவிடுகிறாருங்க. அப்போது அந்த கோவில் நிர்வாகி எழுத படிக்க தெரியாமல், கையொப்பம் இட தெரியாமல், இவ்வளவு பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கிறீர்களே, கையொப்பம் இட தெரியாமலும் படிக்க தெரியாமலும் இவ்வளவு பெரிய உச்சத்தை அடைந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு கையொப்பமிடவும் எழுத படிக்கவும் தெரிந்திருந்தால் எவ்வளவு பெரிய உச்சத்தை அடைந்திருப்பீர்கள் என்று அவரிடம் கேட்க அவர் மிகவும் எளிதாக சொல்கிறாருங்க, எனக்கு எழுத படிக்க தெரிந்திருந்தால் நிச்சயமாக ஒரு கம்பெனியில் நான் செக்யூரிட்டியாக பணியாற்றி இருப்பேன் என்று எளிதாக சொல்லிவிடுகிறாருங்க. அவரிடம் இருந்த குறையை அவர் பெரிதாக பொருட்படுத்தவில்லை. அவருக்கு கிடைத்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டார். வெற்றி பெறுவதற்கு சில வருடங்கள் தேவைப்பட்டாலும் கூட மிக பிரம்மாண்டமான வெற்றியாக அவை அமைந்து விடுகிறது. அதுபோன்றுதான் இந்த வேளையிலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை, எதிர்கால நலனை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் கிரகநிலைகள் மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அதிலும் குறிப்பாக தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் கிரகநிலைகள் வலம் வரக்கூடிய இந்த வேளையில் மிகப்பெரிய அளவில் சிரமம், சிக்கல், தடை, தாமதம் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உண்டு. தனஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குரு பகவான் மற்றும் தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய சனி, இரு கிரகநிலைகளின் அமைப்பும் சாதகமாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் திட்டமிட்டபடி சிறப்பாக செய்து முடிக்க முடியும். பண ரீதியான, பொருளாதார ரீதியான சிக்கல்கள் அனைத்தையும் சரி செய்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக மிகப்பெரிய அளவில் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் நினைத்த காரியம், திட்டமிட்ட காரியம் எதுவாக இருந்தாலும் அவற்றை கனகச்சிதமாக செய்து முடித்து புதிய வாய்ப்பை பல மடங்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதோடு நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி இந்த வேளையில் வருகிறது. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சுக்கிரன் மிக வலுவாக விரயத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆதாயம் நிறைவாக உங்களை தேடி வரும். அடுத்தடுத்து முதலீடுகளை சரியான முறையில் மேற்கொள்ளக்கூடிய வகையிலும் வளர்ச்சியை நோக்கி அரசியல் மற்றும் கலைத்துறை ரீதியான பணிகளில் பிரம்மாண்டமாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. மிக துல்லியமாக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் கணித்து என்ன செய்தால் எது நடக்கும் என்பதை முன்கூட்டியே நன்கு அறிந்து சிறப்பாக செயல்படுவதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் அபரிவிதமாக கிடைக்கிறது. எனவே நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிச்சயம் நிறைவாக நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இந்த தருணத்தில் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள் உட்பட எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த தருணம் பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். கால்நடை வளர்ப்பிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளை கச்சிதமாக சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த வாரத்தில் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது ஏதேனும் நேர்த்தி கடன்கள் செய்யாமல் இருந்தால் அதை தவறாமல் செய்யுங்கள். அப்போது நிறைந்த நன்மையும் அதற்கான அற்புதமான பலன்களும் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை ரிஷபராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி
ஏற்படுத்தி கொடுப்பதால் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான யோகம் நிறைந்த ஒரு நேரமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேலை நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.